சரி. சரி. ஓ வந்திக்குது. சரி, போன கிளாஸ்ல சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ம். அதுக்கான பதிலை நானே சொல்லி தந்தேன். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓ ஓ. சரியா? ஓகே ஓகே சரி, சார். முதலாவது ஃபெஸ்ட்டுக்கு ஈஸியாக கேட்போம். என்ன தலைப்பு நாட்கள் கடைசியா பார்த்து கொண்டீங்க? நான் கடைசியா பார்த்து கொண்டிருக்கிறது எந்தெந்த இடத்துல ஒரு எத்தனை நிமிடம் நிறுத்துறதுன்றது, எத்தனை செகண்ட் எப்படி நிறுத்துறது. நிறுத்துறத படிக்கிறீங்களா, ரீட் 9 இடங்கள். படிக்கிறீங்களா? ஆமாம்மா. நிறு- நிறுத்துற படிக்கல. ஆ, இந்த அந்த பாடத்துல சொல்லி தந்தீங்க 9 இடத்துல. அந்த ஆறு ஆறு இந்த இந்த ஒரு செகண்ட் நிட்டுறது. ஆ, படிக்கிற தலைப்பு நீட்டுதல் தொடர்பானதை படிச்சு கொண்டிருக்கீங்க அப்படியா? நீட்டுதல் தொடர்பானது. சரி. ஓகே, நீட்டுதல் தொடர்பா படிச்சு கொண்டிருக்கீங்க அதுல. சரி, நீட்டுதல்டா என்ன அரபுல? நாங்க எப்படி சொல்லுவோம் நீட்டுதலுக்கு? நீட்டுதல்னு சொன்னா ம், சொல்றேன். நீட்டுதல் எதுக்கு நாங்க எப்படி யூஸ் ஒரு பண்ணுவோம்? விரல் அரபுல சொல்லணும்னு ஒரு சொல்லுவோம்னா ஒரு எப்படி? விரலை மடக்கி திறக்கிறது. ஒரு அப்படி இல்லை, அப்படி விரலை இல்லை. மடக்கி திறக்கிறது. அரபுல அப்ப நீட்டுதலுக்கு நாங்க என்ன சொல்றது? தெரியாதா சார்? தெரியலையா? அதான் நீ மோனா எழுதுது நான். இல்லையே. ம், நீட்டுதல்ன்றது நீட்டுதலுக்கு அஹ், நாங்க என்ன சொல்லுவோம் அரபுல? மத்து. பாத்தீங்களா, தெரியாங்களே. மத்து எழுதலையா மத்து. கணக்கு? ஓகே ஓகே மத்து. ஓ சரி, என்ன ஓ மத்து மத்து. அதான் வாவ். இது எடுத்துறதுக்கே அலீஃப். யா. தெரியாதுன்னு சொன்னா. மத்தேண்டா நீட்டுதல். சரியா? நீட்டுதல். மத்தேண்டா ஆ. நீட்டுதல். ராகத்துல ஒரு பகுதி நீ- தான் நீட்டுதல். அது தெரியும் நினைக்கிறேன். அப்படிதானே? ராகத்துல ஓ, ஒரு பகுதி நீட்டுதல். தான் நீட்டுதல், அது தெரியும். இப்ப நீட்டுதலுக்கு நாங்க ஆ. சொல்ற சொல் வந்து என்ன? என்ன சொல்லுவோம்? நீட்டுதல். நீட்டுதல் ராகம். ஆஹா, நீட்டுதலுக்கு அரபுல ராகம்டா சொல்லுவோம். நீட்டுதல் இல்ல இல்ல, நீட்டுதலுக்கு சொல்றது ஆ, பாப்பேன். பத்தக இப்பதான் பத்தகத்தாயின் சரி கசர. தந்தேன். நீட்டுதல்ன்றது சாஸ்திரத். ஆ, நான் இப்ப ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு. மறந்துச்சு, ஞாபகம் வந்துட்டுன்னு சொன்னீங்க. பாப்பேன். நீட்டுதல் ஓ என்றதுக்கு சொன்னீங்க. அரபுல நாங்க என்னென்று சொல்லுவோம்? மத்து. என்ன என்னன்னு சொல்லுவோம்? மத்து மத்து. மத்து. இப்ப வந்து சரி. மிக சிம்பிளான விஷயங்கள், அதை நீங்க மத்து அடிக்கடி மத்து. மறக்கறீங்க. அதை நீங்க மைண்டுக்கு எடுக்கணும். நீட்டுதலுக்கு நாங்க என்ன சொல்றது என்ன இது? இந்த பாருங்க, நீட்டுதல். உங்களோட ஆ, ஸ்கிரீன் பாத்துக்கோங்க. உங்களோட ஸ்கிரீன்ல நான் சொல்ற விஷயங்களை நான் போட்டேன். போன கிளாஸ் ரெக்கார்ட சரியா மத்து கேட்டீங்க, மத்து. கேட்டீங்களா? ஓ ஓ, கேட்டேன் கேட்டேன். நான் இன்றைக்கு இப்ப கேட்டுட்டு தான் ரெடி ஆவினேன். ம். அப்ப நீங்க கேட்டீங்கன்னு கடைசி தூரம் மட்டும் தான் கேட்டீங்க. அது மட்டும் ஞாபகம் இல்லைக்கு. அதுக்கு முன்னுக்கு நான் ஸ்டார்ட்ல இருந்தே சொல்லி ஞாபகம் இல்லையே. மத்து என்றால் என்ன? என்றால் நீட்டுதல், அல்லது ம். நீட்டுதலுக்கு அரபுல என்ன சொல்ற? ரைட்டு. மத்து என்ற இந்த இது போன ம். கிளாஸ்ல ஸ்டார்டிங் ஆ. உங்களோட பேசின விஷயம் உண்டு. சரி, புரியுது. நீட்டுதல். ஓ மத்த நீட்டுதல் நாங்க மத்து. மத்துன்னா நாங்க யூஸ் பண்றோம். ம். நீட்டுதல் நீட்டுதல்னு சொல்ல மாட்டோம். அதையும் நான் போன கிளாஸ்ல சொல்லி தந்தேன். ம். சரி, மத்த நாங்க ஓ எத்தனை வகையா பிரிக்கணும், பிரிச்சோம்? 9. 9 வகையாவா? பாத்தீங்களா, நான் சொன்னேனே. sorry, sorry, மூணு மூணு. அதுவும் மூன்று பெல வகையா. அதுவும் பெல போன கிளாஸ்ல நான் கடைசியா சொன்ன அந்த 9 மட்டும் தூக்கி பிடிச்சி வந்துக்கிறீங்க, மத்ததெல்லாம் மறந்துட்டு. பாத்தீங்களா, பாத்தீங்களா? ம். ஆஹ் அப்படி அல்ல. மத்த பத்தி படிச்சுக்கிறத எல்லாத்தையுமே நாங்க விளங்கி கொள்ளணும். பாடமாக தேவையில்லை. மத்தேண்டா நீட்டுதல்ங்கிறத பாடமாகவே தேவையில்லை. 2 3 முறை மத்தேண்டா நாங்க நீட்டுதலுக்கு ம். யூஸ் பண்ற சொல். நீட்டுதல்டா மத்து, இதான் விஷயம். சிம்பிளான மெத்தட்ல நான் அடிக்கடி நான் பார்த்தாலே எனக்கு ஞாபகம் வந்துடும். இப்ப அடுத்த பிரச்சனை, மத்திட வகைகள். மத்த நாங்க எத்தனையோ வகைப்படுத்தினோம். ஓ கசரத். பத்தக. ஓ. பத்தகத்தாயின் கசரத்தாயின் இல்ல, நம்பத்தாயின் அதுதானே. இல்ல. நான் கேட்ட கேள்வி என்ன? மத்திட வகை. மத்தினுடைய வகைகள். சரி, அதை நான் சொல்லித்தரேனே. 2 வகையாக மத்த நாங்க பிரிக்கிறோம். ஓ ஓ ஓ எதெல்லாம்? ரைட். இப்பதான் என்ன சொல்லுங்க. ஒரு சரி. சொல்லுங்க ஓ, பாப்போம். இரண்டு வகைகள். மத்துடைய இந்த ம். இதுக்கு அடையாள ரெண்டு வகை. ரெண்டு வகை. எது அந்த ரெண்டு? நீட்டி எழுதுறது. சொல்லுங்கல்ல. சரியா. நீட்டுதல். ஆஹா, நீட்டுதல். அப்ப அடுத்தது நீட்டாத போகுது அப்படியா? ம். மத்தியில 2 வகை. சொல்லித்தாங்க சார். ஆ, இதுவும் போன கிளாஸ் சொல்லி இருந்ததா? மத்தியினுடைய
அடையாளங்கள் என்றது உருவாக, அடையாளங்கள் இன்னொரு பேர் சொன்னீங்க நீங்க, குறியீடுகள் ஞாபகமிக்கா? குறியீடுகள், சரி சரி. மத்தியினுடைய குறியீடுகள் அல்லது மத்தியினுடைய அடையாளங்கள் என்றது உருவாக, மத்தியினுடைய ம், எழுத்துக்கள், மத்தியினுடைய எழுத்துக்கள் என்றது ம், இன்னும் உருவாக. இது ரெண்டும் போன கிளாஸ்ல ம். சொல்லித்தரப்பட்டது. சரி, மத்தியினுடைய அடையாளங்களை சொல்லுங்க பாப்போம். பத்தாயத்தாயின், கசரத்தாயின், லம்மத்தாயின், அது பிழையே, அதுவும் பிழை. போன கிளாஸ்ல இப்படி நீ பிழைய சொன்னீங்க, மத்து. சொல்லிட்டு தவறுல சொல்லிட்டேன்னு, மாறி சொல்லிட்டேன்னு, வாயில வந்து சொல்லிட்டேன்னு சொன்னீங்க. எனக்கு ஞாபகம் பாத்தீங்களா? மத்து, ஆ, மத்துடைய அடையாளம். நான் சொன்னேன். இப்படிதான் சொன்னீங்க. சொல்லிட்டு போறோம், சரியா சொல்லிட்டு சொன்னீங்க. ஏன் பதகத்தையும் கசரத்தையும் லம்மத்தையும் சொன்னீங்கன்னு கேட்கிற நேரம், அது தவறுதலா வாயில ம். மாறி வந்துட்டு ஃப்ளோவில் வந்துட்டு அப்படி இப்படி நிறைய சொன்னீங்க. பத்தக மத்து, கசர மத்து, லம்ம மத்து. அதுதானே பாத்தீங்களா? திருப்பியும் அதே மாதிரி பிள்ளைய சொல்லிங்கன்னா அது வரப்படாதே பிள்ளையா. மூணு ம், தானா, வேற என்ன சரிக்குதா? ம். அடையாளங்கள் மூன்று தானே. இல்ல, இன்னொன்று மூன்று தான் இருக்கு. பாத்தீங்களா? அதுல ஒன்று விட்டாச்சு. மூன்று. கசரத் நாலு வகை அப்ப. ம். அதுல நாலு மொத்தம். இன்னொன்று என்னது? ம். அது இல்லையே. அது மறந்துட்டு அப்படியா? இது மறந்தா பிரச்சனையே. நான் நிறைய சொல்லி தரலையே. ஆயிட்டேன். அவ்வளவு ஆ. பாடத்தையும் சொல்லி தந்தா பிரச்சனை. கொஞ்சம் போல சொல்லி தந்தேன், கொஞ்சம் போல. அப்பதான் நான் உங்களுக்கு அது. லேட்டா லைட்டா ஞாபகம் வச்சு குறையல. அப்போ நான் அப்படி செய்யவா? ஒரு நாளைக்கு ஒன்றை மட்டும் சார் மத்து அண்டா நீட்டுதல் நீட்டுதெல்லாம் மத்து அதை மட்டும் சொல்லி தரவா? இல்லாட்டி ஏன்னா நீங்க ஒரு ஸ்லைடுக்குள்ளே மறக்கிறீங்கன்னா எப்படி எனக்கு பாடத்தை படிப்பிக்கிறது எனக்கு? அது அது அந்த ஒரு செகண்ட் நீட்டுறதுகள். மத்தியினுடைய அடையாளங்கள்ல மூணு சொல்லிக்கிறீங்க, அது மாறி சொல்லி வந்துட்டீங்க. இப்ப ஃபத்தஹ் மத்து, கஸ்ர் ஓ. மத்து, மத்து வந்துட்டீங்க. ஒரு அதுல இன்னொரு அடையாளம் உண்டு. சரி, அவங்களுடைய ஸ்கிரீன்ல போடுறேன், அப்ப சொல்லுங்க பாப்போம். பார்த்து சரி சொல்லலுமான்னு பாப்போம். அலீஃப். ம். அலீஃப் சுக்குன் சுக்குன் வைக்கப்பட்ட யா, சுக்குன் வைக்கப்பட்ட வாவ். அது என்னது? மத்தியினுடைய அது அடையாளம் எழுத்துக்கள், அப்படியா? எழுத்துக்கள், எழுத்துக்கள், எழுத்துக்கள். நான் கேட்டது பத்தக பத்தக மத்து, கசர மத்து, லம்ம மத்து. நான் கேட்டது என்ன? அது மூணு தானா மத்தியினுடைய அடையாளம்? அடையாளங்கள் மூன்று. மூணு தானா? இல்ல அப்ப அதுக்கு, அதுக்கு சைட், அதுக்கு மத்தது. ம், அதுக்கு என்ன சொல்ற சார்? பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்ப நீங்க போன கிளாஸ் எந்த ரெக்கார்டிங் கேட்டீங்க? இப்ப எனக்கு விளங்குது இல்லையா நீங்க ரெக்கார்டிங் கேட்டேன்னு சொல்றது. இதெல்லாம் போன கிளாஸ் லீக்குது. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். வசனத்திற்கு அடையாளங்களுக்கும் பத்தகத்தை குறியீடுகளுக்கும், அடையாளங்களுக்கும் அல்லது எழுத்துக்களுக்கும் அல்லது குறியீடுகளுக்கும் எழுத்துக்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அடையாளங்கள்டா என்ன, எழுத்துக்கள்டா என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன பாப்பமே. அடையாளங்கள் என்று சொன்னா. ம், ம். பாப்பமே, அடையாளங்கள்டா என்ன, எழுத்துக்கள்டா என்ன? இதுவும் போன கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி இதா விஷயம் இப்படியா வந்திக்குது என்று சொல்லி நீங்களும் கேட்க எவ்வளவு அடையாளம். சின்ன ஓ. விஷயம் அடையாளம். ஓ, அப்படின்னு சொல்லி ஓ. நீங்க சொன்னீங்க. அடையாளங்கள். ஓ. அடையாளங்கள் பத்தக மத்து, கசர மத்து, லம்ம மத்து. அடையாளங்கள். நான் கேட்கறது எழுத்துக்களுக்கும் அடையாளங்களுக்கும் உள்ள வேறுபாடு வித்தியாசம் என்ன? உதாரணத்துக்கு கொப்பிக்கும் பேனைக்கும் வித்தியாசம் என்னடா, கொப்பிங்கிறது நாங்க எழுதுகிறது எதால் எழுதுவோமோ அதுக்கு தான் நாங்க பேனன்னு சொல்லுவோம், அப்படிதானே? அப்படி வித்தியாசம் உண்டு. நீட்டுதல். அப்படின்னா எழுத்துக்களுக்கும் நீட்டுதல். அடையாளங்களுக்கும், அடையாளம் அடையாளம், நீட்டுதல் அடையாளம். அப்படியா? அது விளையாது, அப்படி சொல்லல அது. இல்ல, இல்ல. அது நீட்டுதல், நீட்டுதல் இல்ல. அப்ப மத்து, மத்து தான் அடையாளம்ன்றது. அப்ப எழுத்துண்டா மத்துதான் அடையாளம் அப்படியா? பிழையே. நீட்டுதல். இல்ல, மத்து என்று சொன்னா நீட்டுதல் தான் நீட்டுதல். மத்து. நீட்டுதலுக்கும் நீட்டுதல். ஓ. நீட்டுதல்டா மத்துனா நீட்டு எல்லாத்தையும் குழப்பம் கொள்ளவானம். நீட்டுதல் என்றா மத்துண்டா நீட்டுதல், அது சப்ஜெக்ட் முடிஞ்சு. இப்ப ஓ, நான் ஓ, ஓ, கேட்கிறேன், ஓ. எங்கட குர்ஆன்ல எழுத்துக்களும் மீக்குது அடையாளங்களும் மீக்குது, அது எப்படி ரெண்டுக்குள்ள வேறுபாடத்தை கண்டுபிடிக்கிறது? எது அடையாளம்னு சொல்லுது, எது நாங்கள் எழுத்துன்னு சொல்றது? சிம்பிளான கேள்வி. இதுவும் போன கிளாஸ்ல மட்டும் கேட்கப்பட்ட ஒன்றுதான். நான் எதுவும் ஒன்றும் புதுசா கேட்கல. இங்க அடையாளங்கள்ன்றது அது குறியீடுகள். எதிர குறியீடுகள் அதான் சொல்லுங்க, அதான் முக்கியம். மாஷா அல்லாஹ். எங்க குறியீடுகள், என்ன குறியீடுகள், என்ன குறியீடுகள், எங்க வந்தீங்க அந்த அதுல குறியீடுகள்? எங்க வந்து பத்தகமது, கோட்லைக்கும் அப்படியா, கசரமத்து. இல்லாட்டி கடையிலைக்கும் அப்படியா, இல்லாட்டி புத்தகத்திலைக்கும், எங்க இருக்கும் அந்த குறியீடுகள், எங்க இருக்குது? குர்ஆன்ல தானே இருக்கும். குர்ஆன்லாம் இருக்குது. குர்ஆன்ல எங்க இருக்கும் அது? ஒவ்வொரு பெஸ்ட் பக்கத்துலயும் கடைசி அது பக்கத்துலயும் இருக்கும் அப்படியா? எழுத்துக்கள்.
எழுத்துக்களுக்கு மேல கீழே ஆஹ் எல்லா இருக்கு. பாத்தீங்களா, அதான் கேட்டேன். அடையாளங்கள் என்ன இப்ப? எழுத்துக்களுக்கு மேலே கீழே வாரதான் அடையாளங்கள். இதான் விஷயம். அடையாளம் அதை வச்சு நாங்க குருவான்னு ஓதுறது. பாத்தீங்களா, போன கிளாஸ் சொன்னேன். இப்ப அடையாளங்கள் இல்லாம குர்ஆனை புதுசா ஓ, ஓ, ஓதுறாக்களுக்கு ஓத இயலும் அப்படியே சொன்னேன். ஓ, ஓ, இல்ல இல்ல நீங்க அடையாளம் இல்லாம புது ஓத சகோதரர்களுக்கு அடையாளம் ஓத இல்லாம ஓதிடலாம், இயலாதுன்னு சொன்னேன். பழக்கப்பட்டவங்களுக்கு ஓதிடலாம். ஓதலாம் சொன்னேன். அது ஒரு ஒரு பகுதி. அப்ப எழுத்துக்கள்னா என்ன பாப்போம். இப்பதான் விஷயம் வருது. அடையாளம். அண்ணா, எழுத்துக்கள் அடையாளங்களா? அடுத்த பிரச்சனை, எழுத்துக்கள் அடையாளங்கள் அப்படியா? எழுத்துக்கள் அடையாளங்கள் இல்ல, எழுத்துக்கள் இந்த அடையாளங்கள் அதுக்கு எழுத்துக்களுக்கு எழுத்துகளுக்கு மேல வாரதுக்கு சரி, மேல அது கீழே ஓகே. நீங்க மாஷால்லா வர்றதுன்னு அது. அது இப்ப சொல்லி தப்பிட்டீங்க. இப்ப அங்கால மாறி இங்கால மாறி வந்துட்டு நான் அடுத்த கிளாஸ் திருப்பி கேட்பேன். நான் இன்னும் கிளியரா வரல. நான் தான் சொல்லி தந்தேன் இப்படியே. விநாயகர் அடுத்த சரி கேள்வி, சரி. எழுத்துக்கள்னா என்ன? ஆ, என்ன சார்? எழுத்துக்கள்னா என்ன? கேக்கல. எழுத்துக்கள்ன்றா குர்ஆன்ல உள்ள எழுத்துக்கள்ன்றது ம், எவ்வளவு சிம்பிளான கேள்வி. அலிஃப், ஆ, சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் அதான் செய்யப்பட்ட எழுத்துக்கள். வாவ். அப்ப அடுத்ததுல எழுத்துக்கள் இல்ல அப்படியா? இல்ல எல்லா எழுத்துக்கள் தான். அப்ப அதை சொல்லுங்க, எழுத்துக்கள்னா என்ன? குர்ஆன்ல குர்ஆன்ல வர வார அலிஃப்ல இருந்து குர்ஆன் யா வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் எல்லாத்தையும் நாங்க எழுத்துக்கள்னு சொல்றோம். அதான் ஓ எழுத்துக்கள். எழுத்துக்கள் ஓ குர்ஆன்ல எழுத்துக்கள் ஓ அது எழுத்துக்கள் இல்லாம குர்ஆன் ஓதையிலுமா? இல்ல இல்ல அது சரி. இயலாது. எழுத்துக்கள் மட்டும் இல்லாது. இல்லாம அடையாளங்கள் மட்டும் வருமா? இல்ல எழுத்துக்கள் இல்லாம அடையாளம் மட்டும் வந்தாலும் ஓத இல்லாது எங்களுக்கு. அப்படி வரைய இயலாது. அடையாளம் மட்டும் வரையலுமா? ஃபதஹத்துன் கஸ்ரத்துன் லமபத்துன் மட்டும் வரையலுமா? எழுத்து இல்லாம, அடையாளம் எழுத்து ஒன்று இல்லாம? எழுத்து வந்து அடையாளம் வர அடுத்து எழுத்து வராமிக்க அடையாளங்கள் வராட்டி எழுத்து வந்திருக்கு. வந்திக்காது. எழுத்துக்கள் வந்தாதான் அடையாளங்கள் வரணும். அப்ப எழுத்துக்கள் தான் அடிப்படை. அடையாளம் வரும். எழுத்துக்கள் என்ன? அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்களை தான் நாங்க இங்க எழுத்துக்கள்னு சொல்றோம். எழுத்து. அப்ப எவ்வளவு சிம்பிளான விஷயம். அடையாளங்களுக்கும் எழுத்துக்கள வேறுபாடு என்ன? அடையாளங்கள்ங்கிறது எழுத்துக்களுக்கு மேலே கீழே வர்றது. எழுத்துக்கள்ங்கிறது அலிஃப்ல ஓ, இருந்து யா வரைக்கும் ஃப்ளோல குர்ஆன்ல எழுத்துக்கள் வந்திக்கும். அதான் நாங்க ஆ, எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இப்ப இந்த வித்தியாசம் விளங்குதா? சரி விளங்குதா சார்? இதை நீங்க மறக்கப்படாது. இப்பதான் நாங்க ஒரு அடுத்த கேள்விக்கு வரோம். குர்ஆன்ல ஒரு செகண்ட் நீட்டி ஓத வேண்டிய அளவு மொத்தம் எத்தனை இது? மொத்தம் 3. பாத்தீங்களா, நாலு பாத்தீங்களா? 9 சொல்லு. 9. 9. 9ஐயும் குயிக்கா சொல்லி கொண்டு போங்க பாப்போம். எந்தெந்த சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு செகண்ட் நீட்டுவோம்? கடைசி கேள்வி. அப்பதான் அடுத்த கேள்வி புதிய கேள்வி சொல்லி தருப்பேன். எனக்கு புதிய கேள்வி சொல்லி தரது பயம். ஏண்டா, இன்றைக்கு கேட்டதுக்கு நான் தான் எல்லாத்தையும் விட ஓ, சொல்லிட்டேன். ஓ. ம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் முன்னேற்றம் மீக்குது. நான் இல்லைன்னு சொல்லல. முன்னேற்றம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னுக்கால நாங்க வந்து நோண்டி விட்டால் நீங்க சொல்லிக் கொண்டு போறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் தூரமா இருந்து கேள்வி கேட்டா தெரியாது, நீங்க சொல்லித்தாங்கன்னு சொல்லுவீங்க. அப்படியே படாது. நீங்களாகவே அதை உள்வாங்கிக் கொள்றதுக்கு ட்ரை பண்ணணும். இன்ஷா அல்லாஹ். அதான் முக்கியம். அப்பதான் ஓத போக்கல நாங்க இல்லாம நீங்க ஓதுவீங்க. அல்லது நடக்கும் என்றால் ஒவ்வொரு வசனத்துக்கும் நாங்க வந்து கேள்வி கேட்டுக்கொண்டு அப்படியே படாது. குர்ஆனை ஓத பீத்திரம் என்றால் அதுக்கு பின்னால உங்களுக்கு டவுட் செய்யப்படாது. அந்த இடத்துல ஒரு செகண்ட் நாங்கள் நீட்டுவோம். இது எழுத்து இப்படித்தான் நீட்டுவோம் என்று சொல்லி நீங்களாகவே என்ன செய்யணும்? எந்த வசனத்தை எடுத்தாலும் ஓதிக்கொண்டு போகிற அந்த இடத்துக்கு வரணும். அதுல பேசிக் விஷயம் தான் நீட்டுதல். ஏன்னா நீட்டுதல் இல்லைன்னா குர்ஆன் இல்லை. குர்ஆனே எங்களுக்கு நீட்டி ஓதுறதுக்கான பெரிய ஒரு பொக்கிஷம். அழகா ராகம் எடுத்து குர்ஆனுக்குரிய அந்த அமைப்புல நாங்க ஓதுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏனைய புத்தகத்தை போல குர்ஆனை வாசிச்சுட்டு ம். போகல. அது நிறைய இடங்கள் நீட்ட வேண்டிக்குது, ராகம் எடுக்க வேண்டிக்குது. நாங்க அதுல அந்த ராகத்துல நாங்க இன்பங்கள் காண வேண்டிக்குது. குர்ஆன டேஸ்ட்டை நாங்க விளங்க வேண்டிக்குது. அப்பதான் அந்த ராகம் எடுத்து ஓத போக்குல அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். அல்லது என்ன நடக்கும் என்றால் காலப்போக்குல குர்ஆனே எங்களுக்கு ஓதுறதுக்கு ஒரு ஐடியா வராது. ஏன்னா எங்களுக்கு அந்த விருப்பம் விருப்பம் கொண்டு வராது. இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லையே. எங்க நீட்டணும், எவ்வளவு நீட்டணும், எங்க நாங்க ராகம் எடுக்கணும், எப்படி நாங்க அந்த ஓ, ராகத்தை சரி. இப்ப நாங்க ஓத தொடங்கினதுக்கு பிறகு ஒரே இந்த நேரம் குர்ஆன் ஓதிட்டிக்க வேணும்ன்ற ஒரு ஆசையோண்டு வந்ததா இருக்குது. அதுதான் சொல்றேன். இப்ப அந்த ஆசையை நீங்க கூட்டிக் கொள்ளணும் என்றால், குர்ஆனுக்குள்ள நீங்க போகணும் என்றால், இப்ப நான் சொல்லி தரேன் ம். மிச்சமே பேசிக்கான விஷயங்களா. இது இல்லாட்டி உங்களுக்கு குர்ஆனுக்குள்ள போறது சரி. ரொம்ப கஷ்டம். குர்ஆனுக்குள்ள, அதாவது நாங்க குர்ஆனை ஓதுறதுக்குள்ள போறது கஷ்டப்படுவீங்க. அந்த அளவுக்கு மிச்ச ரமலாம் சிம்பிளான விஷயங்களை தான் உங்களோட பாஷையில சொல்லி தரேன். இப்படி சொல்லி தரல எங்கேயும். இதுக்கு சில 2 3 டியூட்டி அதுதான் இருக்குது. அதுக்குரிய நாங்க இப்ப நோம்புல ஓதுற நேரத்துக்கு மாஷா அல்லாஹ் ஓ, உங்களுக்கு அதுல நன்மையும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு உங்களுக்கு விளங்கணுமே. நீங்க முதலாவது அப்ப நீங்க நோம்புல நீங்க ஓத போறீங்க என்றால், நான் இப்ப இந்த இடத்துல 2 செகண்ட் நீட்டணும், நான் இந்த இடத்துல 4 செகண்ட் நீட்டணும், இல்ல, இப்படித்தான் ராகத்தை இதுக்கு எடுத்து முந்தி ஓதணும். நாங்க தெரியாம ஓதுனாலே அது இதுக்கு சரி. பிறகு இதுக்கு வந்து தெரியும், இது சரி, இப்ப பிறகு எனக்கு நல்ல ஓதோன்ற ஆசை இருக்குது. அந்த 9 சொல்லுங்களேன் பாப்போம். நான் ஸ்டார்ட் பண்ணி தரேன் உண்ட.
ஆஹ் அலிஃப் வந்தா இழுக்கு ஒரு மாஷா நீட்டுறது அல்லா. ஒரு செகண்ட் எங்க அப்படித்தானே? அலிஃப் அந்த அதை கொஞ்சம் ஒழுங்கா சொல்லுங்க. நல்ல வசனத்துல நிறுத்தி ஓதுற இடத்துல வசனத்தின் அலிஃப் இறுதியில் வந்துச்சுதண்டா இறுதி ஒரு இடத்துல நாங்க ஒரு ஒரு செகண்ட் இட்டுவோம். செகண்ட். வேற வச வசனத்தின் இறுதியில பத்தகத்தைன் மாஷா வந்தா அல்லா, மாஷா அல்லா, ஆஹ் வெரி குட். பத்தகத்தைன் வந்தாலும் நாங்க ஒரு செகண்ட் நீட்டி ஓதுவோம். வேற ஒரு செகண்ட் நீட்ட வேணும். ம் பத்தகத்தைன் கசரத்தைன் லம்மத்தைன் இது மூன்று வந்தாலும் பில ஒரு செகண்ட். எங்கேயும் அப்படி இல்லை. அது பில மாட்டிக்கொண்டீங்க, மாட்டிக்கொண்டீங்க. மாட்டீங்களா? பாத்தீங்களா? பாத்தீங்களா? வசனத்துல கடைசியில இன்னும் ஒன்று வரணும். ஒன்று இந்த சொன்னீங்க நீங்க மூன்றுல அலிஃப் வந்தா. ஏதாவது ஒரு ஒன்று இல்ல வந்தா இல்ல. வசனத்துல கடைசியில அலிஃப் ஆஹ் வந்தா ஒரு செகண்ட் இட்டணும்னு சொல்லிட்டீங்க. வசனத்துல கடைசியில அது ஃபதஹத்தைன் வந்தா ஒரு செகண்ட் இட்டி ஓதணும்னு சொல்லிட்டீங்க. அதுல இன்னும் ஒண்டி இது ஆஹ் மறந்துட்டீங்க. அந்த 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 அதுல மொத்தம் அந்த செட்ல 3 வரும். 2 சொல்லிட்டீங்க. ஒண்டிக்கணும் ஓ, என்னது? மூணு. அது மறந்துட்டு. அப்படியா? சரி நல்ல. நீங்க 2 சொன்ன அதான் சுட்டு நான் கொஞ்சம் அடுத்து சொல்லி தரேன். பிரச்சனை இல்லை. அப்படித்தான் நல்ல குட். அப்ப உங்களுக்கு நீங்க என்ன இம்ப்ரூவ் ஆகிக்கிறீங்க, விளங்கி மத்துடைய எழுத்துக்கள் இன்னொண்டா. மத்துடைய எழுத்துக்கள் ஏதாவது கடைசியில் ஒன்று வந்தா ஆஹா. நிறுத்திருந்தவனோ அப்படி இல்லை, சொல்லித்தரும். அப்படி இல்லை, அப்படி இல்லை. மதுரை எழுத்தல்ல. வசனத்துல கடைசியில ம், ஃபதஹ்மத் ம், வந்துச்சுதண்டா நாங்க ஒரு செகண்ட் இட்டணும். ம். சரி. இப்ப திருப்பி சொல்லுங்க. மூணையும் மெண்டு ஓ ஓ மூணையும் சொல்லுங்க குயிக்கா. ம், ஒன்று ம், ம், அலிப், ஓ ரெண்டாவது ஆலிஃப் ஓ ஃபதஹத்தைன், மத்து மூன்றாவது ஓ பத்தகத்தாய் ஃபதஹ் ஓ மத். ம், இது 3 மத்து வந்துச்சுன்னா என்ன மத்து செய்யணும் நாங்க? ஒரு செகண்ட் ம். நீட்டி ஒரு போதும். செகண்ட் அதுல கடைசி பகுதி. போக வேண்டும். சரி இப்ப 6ல 3, சரி ம், 9ல 3 சரி. அப்ப நான் அடுத்து 6 மிக்குது. அந்த ம். 6 சொல்லுங்க பாப்போம். மத்த ஆறும் பத்தகத்தாயின் கசரத்தாயின் லம்மத்தாயின் இது பிழை மூன்று வந்தாலும் ஒரு செகண்ட் எங்க பிழையா? சத்தியமா ஃபதஹத்தைன் கஸ்ரத்தைன் இல்லாம அந்த நடிட்டுவோம். இப்போ உதாரணத்துக்கு பேக்கு மேல, உதாரணத்துக்கு வசனத்துல இடையில பா ம், வந்திக்குது. அந்த பாக்கு மேல ம். ஃபத்தஹத்தைன் உண்டி இந்த பன் எங்க நீட்டுறது? பா நீட்ட இயலாது. பன் தான் ஓதும். நீட்ட இயலாது. பத்தக மத்து கசர மத்து லம்ம மத்து. நீங்க அதுல ரொம்ப குழப்பத்துல இருக்கிறீங்க. எது ஃபதஹ் மது, ஓ அந்த எது பத்தகம். அந்த ஓ குழப்பத்தை நீங்க இல்லாமக்கும். அந்த சொல்ற சரி. குழப்பத்தை இல்லாமக்கத்தான் நான் உங்களோட வாயால பத்தகை கேள்வி கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட தோண்டி எனக்கு தோண்டி முந்தி கேள்வி கேட்கிற ஓதினது காரணம் இதுக்குள்ள வந்து குழப்புது. அதான் கேட்கிறேன், ஓ அதான் கேட்கிறேன். இந்த குழப்பத்தை இல்லாமக்கத்தான் நான் உங்களோட வாயில கேள்வி கூட எடுக்கிறேன். இல்லாட்டி எனக்கு சொல்லி வந்துட்டு குயிக்கா போயிட்டு எழும் டைம் போகுது, நீங்களும் போதணும், சிலபஸ் முடிக்கணும் போயிடுது. அப்படி இல்ல. இதை நீங்களாகவே தான் உங்களோட வாயில திருத்தணும். அப்பதான் நீங்க அதுல இது இருந்து நாங்க வெளியே. எங்களுக்கு ஓதி தந்த மெத்தட் அது இன்னும் மனசுல பதிஞ்சிக்கு. இதெல்லாம் பத்தகத்தான் கசரத் அது சொல்லி மட்டும் தான் கொடுக்குறது. நிக்குது. இதத்தான். அது ஓ சரி. சரி. அப்ப உங்களோட 6 சரி. இப்ப என்ன ஃபதஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து என்ற இந்த 3 சொல்லிக்கிறீங்க. அடுத்தது வசனத்துல ஓ கடைசியில அலிஃப் வந்தா, ஃபதஹ் தைன் வந்தா, அலிஃப் ஃபதஹ் வந்தா மத்து வந்துச்சுதுண்டா ஒரு செக். ஓ ஒரு செகண்ட் 2 சொல்லிட்டீங்க. அப்போ ம், 9ல 6 சரி. சரி டக்குன்னு சொல்லுங்க அடுத்த ஓ 3. டைம் முடிஞ்சு உங்களோட. டக்குன்னு சொல்லுங்க அடுத்த 3 பார்ப்போம். ம், 6ல சரி 9ல 6 சரி. ம். அடுத்த 3 மீது ஒரு செகண்ட் இட்ட வேண்டியது. நீங்க அது பத்தக தைன் கஸ் பத்தக திருப்பி பத்தக ஃபதஹ் தைன் தைன் கஸ் போகக்கூடாது. எல்லாம் சரி. அங்க எல்லாம் சரி இப்ப. மத்து மத்துடைய வெரி எழுத்துக்கள் குட், எது வெரி வந்தாலும் ஒரு குட், செகண்ட். வெரி குட். மத்திய எழுத்துக்கள் எது வந்தாலும், எது அலிஃப் வந்தாலும் சரி, சுக்குன் செய்யப்பட்ட யா வந்தாலும் சரி, சுக்குன் செய்யப்பட்ட வா வந்தாலும் சரி, சரி. இதுல எது வந்தாலும் என்ன சரி அது செய்யணும் நாங்க? எது வந்தாலும் சரி. ஒரு செகண்ட் நாங்க போகணும். நீ- இப்ப ஒரு ஓ செகண்ட் ஓ இடத்துல ஒரு எங்க சரி second. கலபலை ஆகுதா, பிரச்சனை வருதா, குழம்புதான்னு கேட்டா வரப்பட குழப்பம் இருக்கக்கூடாது. சரி சரி நான் திரும்ப இன்னொருக்கு நல்லா உங்களோட இன்னும் ஒருக்கா ரெக்கார்டை பார்க்கணும். பார்த்துக்கொள்றேன் சார். அப்பதான் எனக்கு ம். அடுத்த கிளாஸ்ல வந்து நான் அண்டை கேட்ட அவ்வளோ கேள்விக்கும் நான் திருப்பி ஒரு முறை இந்த 9 மட்டும் கேட்க மாட்டேன். நல்லா விளங்கி கொள்ளணும். 9 ஓகே. அந்த 9 மட்டும் தான் கேட்கணும். இழுக்கிறது சொல்லப்படாது. மத்துண்டா என்ன ஓ இடத்துல இருந்து, மத்தினுடைய வகைகள், ம், மத்திட வகைகளுக்கு உள்ள வேறுபாடுகள், எழுத்துக்கள்டா என்ன, அடையாளங்கள்டா என்ன, அதுல அதுக்கு பின்னால வரக்கூடியது, அந்த எழுத்துக்களை நாங்க தெரிஞ்சுக்கணும், ம். அடையாளங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுல பேர் நான் சொல்லி தரல. என்ன பேர் சொல்லுங்க பாப்போம். இப்ப ஞாபகம் பார்ப்போம். நான் வட்டம் போறதுல பேர் என்ன? எதுல விலங்கல் சார். நான் உங்களோட ஸ்க்ரீன்ல வட்டம் ஒன்று போட்டிக்கிறேன். அதோட பேர் என்ன? உங்களோட ஸ்க்ரீனை கொஞ்சம் நீங்க அடிக்கடி பார்த்துக்கணும். ம். ஓ வட்டம் கொண்டு போட்டி என்னது? அந்த எந்த இடத்துல சார் வட்டம் கொண்டு மத்துக்கு மத்து போட்டிருங்க. அதுக்கடுத்து அதே நீட்டு தொடர்பான அடையாளங்கள் அடையாளங்கள் எழுத்துக்கள் அந்த ரெட் மார்க் போட்டிருதா? நான் உங்களுக்கு மாக்கரால ஒரு வட்டம் ஒன்று போட்டிக்கிறேன். என்னது? நீங்க மத்து கேட்ட என்ன மத்து? மத்தியினுடைய அடையாளம் என்று சொல்லணும் அதை. அடையாளம். அந்த சரியா? ஒன்று போட்ட ஒத்த மத்துண்டே அடையாளம். ஓ ஓ மத்தியினுடைய அடையாளம் மத்து. வந்துச்சுன்னா நீட்ட வேண்டிய எவ்வளோன்னு கேட்டால் எத்தனை நீட்டணும்? ம். மத்தியினுடைய அடையாளம் வந்து ம- எவ்வளவு நீட்டணும்? ம- ஒரு செகண்ட்.
வெரி குட். பச்சை பிள்ளை, பெரிய இந்த பிள்ளை. பாத்தீங்களா பாத்தீங்களா, கடைசி மூணு பிரச்சனையை மூணு தான் நீங்க மூணு குற்றவாளி மூணு ஆகிறீங்க. மூணு யார் சொல்லி செகண்ட் தந்துட்டா சொல்லிங்க, அச சொல்லி தந்தேன்னு சொல்லிங்க. 3 செகண்ட். இல்ல 3 செகண்ட். மறக்கப்படாது, மறக்கவே படாது. ம் சரி. அப்ப இதுவரைக்கும் நாங்க பார்த்து எல்லாம் 1 செகண்ட். இப்ப இந்த மத்தியினுடைய இது அடையாளத்தை சொல்லிக்கிறோம் எத்தனதுக்கு? 3 செகண்டுக்கு. 3 செகண்டுக்கு. இதுக்கு மேல நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்லி தரல, ஏன்னா பெரிய பிரச்சனை. இப்ப மாறிங்க, அடுத்த காலத்துல திருப்பி என்ன தலையில மாத்திடுவீங்க. சரி, இதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் பாடம் ஒரு ஃபெஸ்ட்டுக்கு ஒரு வாரம் 5 மினிட்ஸ் டே பார்த்தேன். எல்லாத்தையும் அவசரமா மீட்டுவோம். மீட்டுறதுல எந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணீங்களோ, கோஆப்ரேட் பண்ணீங்களோ, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மீட்டலாம். இப்போ உங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரியும். நிறைய நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க 2வது ட்ரிப்போ 3வது ட்ரிப்போ ஓகே. ரிப்பீட் பண்ணிக்கிறதால உங்களுக்கு நல்லா மனசுலையும் பதிஞ்சிக்குது. பிரச்சனை இல்லை. நான் உங்களோட ஸ்பீடு தானே போகணும். நீங்க தானே எங்களோட மாணவர். நாங்கள் எங்களோட ஸ்பீடு போயிடாவே உங்களுக்கு விளங்குறது, உங்களுக்கு தெரியறத நான் போகணும். அப்போ பிரச்சனை இல்லை. நான் திருப்பி இன்ஷா அல்லாஹ் சரி வர அடுத்த எல்லா பாடத்துல ஃபுல்லா பிள்ளைங்களும் கேட்பேன். எங்கட ஸ்பீட். உங்களோட எங்கட ஸ்பீட் தான் ஸ்பீட் நாங்கள் போகணும். ஸ்பீட் நாங்கள் தவறாம எங்கட வரணும். அதனால எங்கட ஸ்பீட் நாங்கள் எங்கட ஸ்பீடுக்கு போனால் நீங்கள் முட்டி பீத்துறீங்களா அதையும். அப்படி இல்லையே, உங்களுக்கு விளங்குறது, உங்களுக்கு விளங்காம இருக்கிறது, உங்களுக்கு தெரிகிறது, உங்களுக்கு பிழையாகிறது, நீங்கள் மறக்கிறது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு தான் நான் போகணும். பிரச்சனை இல்லை. நல்ல ஓகே இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு பார்த்த ஆரம்பம் எல்லாத்தையும் விளங்கிருச்சு. ஓ, ஆரம்பம் விளங்கிருச்சுண்டா எங்களுக்கு அது பிறகு பிரச்சனை டக்கு இல்லாமல் போயிடுது. டக்குன்னு பிடிபடும். அதுதான் குடிபடும். அது உண்டு. அதுதான் இது. அதுக்காக வேண்டி தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். அந்த ஆரம்பத்தை தான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சரி ஓகே, ஏதோ பெரிய இன்னொன்று நன்மை ஒன்றைக்கும் பிரச்சனை இல்லை. இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வாங்க. நான் சரி. கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் மனசு ரெடி ஆயிட்டு வாங்க. கொஞ்சம் ஒன்று கேட்கிறேன். ம். குர்ஆன்ல எழுத்துக்கள ரெட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர் அதுகள் வாரது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. அது உங்கள மாதிரி ம். எதுவுமே தெரியாதாகல போட்டு பயங்காட்டுறதுக்கு அந்த மாதிரி எழுத்துக்களை போடுறாங்க. சரியா? ஆனா விஷயத்தை இல்ல விளங்கிட்டீங்கன்னு அப்படியா? ஒவ்வொரு குர்ஆனுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. சில குர்ஆன் சொல்லுவாங்க சட்ட ஆஹா. குர்ஆன்னு சொல்லுவாங்க. குர்ஆன் என்றாலே சட்ட புத்தகம் மாதிரி முழுக்க சட்டத்தால நிரப்பி ம். வச்சுப்பாங்க. உண்மையில குர்ஆனுங்கிறது அப்படியே ஆஹா. சிம்பிளா நாங்க ஓதுறது தான் சட்டம் இருக்குது. அது ஓரளவு கேட்கவே நினைச்சிட்டு இருந்தேன் அது. அப்ப சரி நான் சரி அது சரி. இன்ஷால்லா நீங்க எங்கட படிச்சு கொண்டு போக உங்களுக்கு விளங்கும். அது எவ்வளவு சிம்பிளான விஷயத்துக்கு உங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தி வச்சுக்கிறாங்கலாம் விளங்கும். அது காலம் மிகு இன்ஷால்லா. சரி நீங்க நான் அஸ்லாம். இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்க, உங்களுக்கு அது லேஸ் ஆயிடும் இன்ஷால்லா. நல்லமா. சரி அஸ்லாம்.